ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள் 4வது சட்டத்தை பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4வது சட்டம் என்னன்னா ஏமாற்றக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு வசனம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஜீவ வார்த்தைகள் பிடித்து கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ஜீவ வார்த்தைகள் பிடித்து கொண்டு சுடர்களாய் உலகிலே ஒளி வீசுவோம். ராஜா வருகிறார், விரைந்து வருகிறார், ஆழத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆழத்தமாவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆழத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆழத்தமாவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனத்துல மாறுபாடு உள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் அந்த வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சொல்றேன், மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை பைபிளுக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். லாபான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆதியாகமத்துல 36வது அதிகாரத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. லாபான் யாக்கோபுக்கு தன் ஆடுகளை மேய்க்கும்படி என்ன பண்றாரு, அவர் கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கும்போது யாக்கோப்பு என்ன பண்றாரு, நிறைய அவருக்கு உண்மையா என்ன பண்றாரு, வேலை செய்யறாரு. வேலை செஞ்ச யாக்கோப்பு நிமித்தம் லாபான ஆண்டவர் கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ யாக்கோப்பு ஒருத்தர் சொல்றாரு, நான் வரும்போது உங்களுக்கு கொஞ்சமா இருந்தது, கொஞ்சம் ஆஸ்திகள், கொஞ்சம் சொத்துக்கள் தான் இருந்தது. இப்போ என் நிமித்தம் கடவுள் உங்களை அதிகமா ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ லாபம் என்ன பண்றாரு, யாக்கோப்பு ஏமாத்தி நிறைய டைம் 10 முறை அந்த சம்பளத்தை மாத்தி 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 அவர் ஏமாத்தி என்ன பண்றாரு, அவரு மாத்தி கம்மியா அந்த சம்பளம் சொல்லிட்டு ஒரு டைம் அப்படியே ஒரு டைம் மாத்தி மாத்தி 10 முறை மாத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் யாக்கோபு அவர் என்ன பண்றாரு, தனியா அவங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டின்னு அவரு தனியா போய் அவங்க சொந்த தேசத்துக்கு போறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் கதை, நீ குட்டி கதை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதுல இருந்து நான் கத்துக்கிறோம்னா நம்ம யாரும் ஏமாத்த கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வசனம் பார்த்தோம், மாறுபாடுள்ள இருதயமுடையவர் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஏன்னா மாத்தி மாத்தி பேச நிறைய பேர் நம்மள சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை செய்யறேன், அதை செய்யறேன், அதை செய்யறேன், இதை பண்றேன்னு வாக்கு கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஏமாத்திட்டு மாறி மாறி பேசுவாங்க, மாத்தி பேசுவாங்க. சொல்லிட்டு ஐயோ என்ன செய்ய முடியல, என்னால எங்கிட்ட காசு இல்ல, காசு கொடுக்க சொல்லுவாங்க, இல்ல பொருள் கொடுக்க சொல்லுவாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா வாக்கு கொடுப்பாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாக்கோபு 3வது அதிகாரத்துல, யாக்கோபு நிருபத்துல 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒருவன் சொல் தவறாதவனால் இருந்தார், அவன் பூர்ண புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை மாறாம இருந்தோமா, நம்ம பூர்ண புருஷர், பூர்ண நல்ல தேறின மனுஷர்கள் அந்த வசனம் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நிறைய பேர் நம்ம சிலர் நிறைய பேர் அதை நிறைவேற்ற முடியாது. ஒரு 100க்கு 100 நம்மளால சொன்ன வாக்கு நம்ம நிறைவேற்ற முடியல கூட ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 70-80% நம்ம என்ன பண்ணோம், சொன்ன வாக்கு நம்ம சொல்ற விஷயத்த நம்ம ஏமாத்தாம என்ன பண்ணணும், நம்ம அதை கரெக்டா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயம் சொல்றோம், சில விஷயம் செய்ய முடியும், நிறைய விஷயத்த நம்ம செய்ய நம்ம முயற்சி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் ஏமாத்த கூடாது. நிறைய விஷயம், அது காசு தான் சரி, எதுவா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் அது எதுவும் ஏமாத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டா நம்ம சொன்ன வாக்கு நம்ம நிறைவேற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்னைக்கு தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் பிரயோஜனமா இருக்கு நான் நம்புறேன். ஓகே,
Bye friends, make a nice day. God bless you. Bye.